அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒரு அக்குபஞ்சர் புள்ளி அப்படின்ற வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற புள்ளி ஸ்டொமக் 34, அதாவது இரைப்பை சக்தி ஓட்ட பாதையின் திறவுகோல் புள்ளி. இந்த புள்ளியை போடும்போது என்ன பலன் கிடைக்குது, என்னென்ன நோய்க்கெல்லாம் இதை நம்ம போடலாம் அப்படின்ற விஷயத்த ஒன்னொன்னா பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த புள்ளியோட லொகேஷன். இந்த புள்ளி எங்க இருக்கு அப்படின்னா, காலில் இந்த மூட்டுச்சிப்பி எலும்பு இருக்கு இல்லையா, இந்த எலும்பின் அதாவது வெளிப்பக்கமாக காலில் மூட்டுச்சிப்பியில் வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இந்த மேல் முனையிலிருந்து 2 சுன் உயரத்தில் இருக்கக்கூடியது தான் ஸ்டொமக் 34. இந்த புள்ளியை போடும்போது என்ன பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை க்ரானிக் ஸ்டேஜில் உள்ள நோய்களுக்கு போடலாம். அப்படின்னா முழங்கால் மூட்டு கோளாறுகளுக்கு இந்த பாயிண்ட்டை போடலாம். என்னடா இது திறவுகோல் புள்ளினா அந்தந்த உறுப்புகள் சார்ந்த விஷயமா பேசிட்டு இருந்தோம், இது எப்படி இரைப்பைய முழங்காலோட கனெக்ட் பண்றோம் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். இல்லை ஒருவேளை இது லொகேஷன் பாயிண்டா அங்கனக்குள்ள இருக்கிறதுனால வருதோ அப்படின்ற எண்ணமும் உங்களுக்கு இருக்கலாம். ஆனா அது அப்படி இல்லை. முழங்காலில் பிரச்சனை வருது அப்படின்னாவே அது இரைப்பையினுடைய பாதிப்பு தான் முழங்கால் பகுதிகளில் தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா முழங்கால் வலி அப்படின்றது இப்போ நைட்டு உருவாகி காலையில வலிக்கிற வலி கிடையாது. இது கொஞ்சம் கொஞ்சமா நாம உள் உறுப்புகள்ல ஏற்படக்கூடிய இயலாத நிலை தான் அது மூட்டு வழியா வெளிப்படுது. அதுலயும் இரைப்பைக்கும் மூட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு. தளமா பார்க்கும்போது இதை மண்தளம் அப்படின்ற விஷயமாவும் இந்த மூட்டை பார்ப்போம். இரைப்பை மண்பூதம் அப்படின்ற ஒரு ஒற்றுமையும் இதுல இருக்கு. இது அக்குபஞ்சர் படிச்சவங்களுக்கு தெரியும். படிக்காத நபர்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீங்க எப்படி இதை கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு சாப்பிட்றோம், சாப்பிட்ட சாப்பாடு ரொம்ப வயிற்றுல அப்படியே உப்பிசமா இருக்கு, ஒரு மாதிரி கேஸா ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கு, ஒரு மாதிரி ஏப்பமா வந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஒரு தொந்தரவு நாம சாப்பிட்றோம், ஸ்டொமக்ல சாப்பிடும்போது ஒரு ஸ்டொமக் அப்செட் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு உருவாகுது அப்படின்னா, அதாவது வாயு திரும்ப திரும்ப உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்ற இந்த நிலை மூட்டுல எப்படி தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னா, மூட்டு தேய்மானம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். ஏன்னா இந்த வாயு அப்படின்றது நமக்கு வெறும் வயிற்றோட நின்றாது. அது என்ன பண்ணும், சுத்தி சுத்தி எல்லா இடத்துலையும் பரவக்கூடியது. அதுலயும் எங்கெல்லாம் இங்கு இடுக்குகள் இருக்கோ அங்க போய் தேங்க ஆரம்பிக்கும். அப்படி வலுவிழந்து கீழ் நோக்கி போகக்கூடிய காற்றுகள் தேங்கக்கூடிய இடமா முதலில் இருக்கிறது எங்க தேங்குது அப்படின்னா, இந்த முழங்கால் மூட்டுகள்ல தேங்குது. இந்த காற்று அப்படின்றது என்ன பண்ணும்னா அரிச்சுட்டு போயிரும். நமக்கு வேறு புயல் காத்து அடிக்குது, இல்லை நார்மலா ஒரு காத்து அடிக்குது வச்சிருந்தோம்னா அங்கே உள்ள மணல் அதெல்லாம் என்ன பண்ணிடும்னா அப்படி பறந்துட்டு போயிடும். அதாவது அரிச்சு கொண்டு போயிடும். அப்படி அரிக்கக்கூடிய பண்பு காற்றுக்கு இருக்கிறதுனால அது எங்க போய் தேங்குதோ அந்த இடத்தில் உள்ள ஒரு விஷயத்தை அரிக்க ஆரம்பிக்குது. அதாவது எலும்புகள்ல தேயும் போது எலும்புகள்ல அரிப்பு ஏற்படுத்தி எலும்பு நுண்துளை நோய் ஆஸ்டியோப்ரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எலும்பு பாதிப்பு முழங்காலில் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி எலும்புகள்ல அரிப்பை ஏற்படுத்தி எலும்பு தேய்மானம் அப்படின்ற ஒரு விஷயமும் உருவாகிறதுக்கு அந்த இடத்துல வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நாம மூட்டு வலிக்கு மட்டும் நீங்க ஆயின்மெண்ட் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அது சரியாகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆகாது. இங்க இரைப்பையும் சேர்த்து சரி பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்கு. அப்படி மாத்தினா மட்டும்தான் இங்க உள்ள பிரச்சனையை முழுமையா மாற்ற முடியும். ரெண்டாவது, இந்த வாயு அடுத்து என்ன பண்ணும், அப்படியே வாயு குளிர்ச்சி அடைந்து அது என்னவாகும்னா நீரா மாறும். வயிற்றில் உருவான வாயு எங்கேயும் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மூட்டுகள்ல போய் தேங்குதுன்னு சொல்றோம். அப்ப அதுக்கு அடுத்து அங்க இது வெறும் முழங்கால் மூட்டை தான் பாதிக்குமா அப்படின்றது இல்லை. முழங்கால் மூட்டு மிக அதிகமா பாதிக்கப்படுது. மற்ற மூட்டுகள்லையும் வலியை உண்டாக்கக்கூடிய நிலை இந்த நோய் நிலையில உருவாகும். ரெண்டாவது, நீங்க வாயு குளிர்ந்து நீராக மாறும். எப்படி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப ஒரு பாட்டில்ல கூலிங்கான வாட்டர் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க நம்ம ஏர் வேப்பர்லாம் எதுவும் யூஸ் பண்ணல. அப்ப அதுல என்ன பண்ணும் அப்படின்னா காற்று இருக்கதான் செய்யும். நீங்க கொஞ்ச நேரம் அந்த பாட்டில வச்சிருந்தீங்கன்னா தன்னால வெளிப்புறம் எல்லாமே அந்த காற்றோட நம்ம
காற்று அந்த பாட்டில்ல மோதுது இல்லையா? அது மோதி அந்த குளிர்ந்த தண்ணீரால அது குளிர்ந்து என்னவாகுது அப்படின்னா, வெளிப்புறம் ஃபுல்லாவே வந்து நீர் வந்து உருவாகி இருக்கும். இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். இந்த காற்று வந்து குளிர்ச்சி அடையும்போது, அப்படி நீரா வந்து உருமாறுது அப்படின்றதுக்கு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ இதே மாரி தான் நம்ம உடம்புல இருந்த அந்த காற்றும் வந்து அந்த தேங்கி இருந்துச்சு இல்லையா மூட்டுகள்ல, அந்த காற்றும் வந்து தன்னுடைய உஷ்ண நிலையை இழக்கும்போது, அது என்னவா ஆகுது அப்படின்னா, அப்படியே நீரா வந்து அங்க வந்து கோர்த்துக்கிடுது. அதுதான் வந்து நமக்கு வந்து ஏற்படக்கூடிய மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வீக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நாம வந்து இதுல வந்து பார்க்கலாம். இப்ப மூட்டுகளில் வீக்கம் ஏற்படுது அப்படின்னா, அதற்கு முந்தைய நம்ம உடம்பில் இருந்த வாயு தொந்தரவு அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்ம உடம்புல வந்து எலும்பு தேய்மானத்திற்கும் காரணமா இருக்கும். அதே மாரி அ நமக்கு வந்து மூட்டுகளில் வந்து வீக்கம் ஏற்படுறதுக்கும் ஒரு காரணமா வந்து இருக்கு. அப்ப உணவு முறையை வந்து நாம கையாள வேண்டியது வந்து ரொம்ப, 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 ரொம்ப முக்கியம். இப்ப ரீசென்ட் டேஸா வந்து அந்த அக்குபஞ்சரோட சேர்த்து நாம உணவு முறையும் சொல்றதுனால, நிறைய நபர்கள் வந்து கால் பண்ணி, ஒரு அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி, அவங்க வந்து இந்த அக்குபஞ்சரோட சேர்த்து, உணவு முறையையும் வந்து எடுத்து ட்ரீட்மெண்ட்டா எடுத்துட்டு நல்ல ரிசல்ட் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ, அது வந்து எனக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயமா வந்து இருக்கு. அதற்கு அடுத்து வந்து நம்ம வந்து உடனே அக்யூட் ஸ்டேஜ்ல வந்து ஸ்டொமக்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் வந்து இந்த புள்ளிய வந்து பயன்படுத்தலாம். அக்யூட் ஸ்டேஜ்ல அப்படின்னு சொல்லும்போது, அதாவது இன்னைக்கு உண்ட உணவு வந்து செரிக்காம வயிறு வலிக்குது. அப்படிங்கும்போதும் வந்து நாம இந்த பாயிண்ட் வந்து போடலாம். ஆ அடுத்து வந்து சாப்பிட முடியல, வாந்தியா இருக்கு, வாமிட் வந்துட்டே இருக்கு. இரைப்பை வந்து என்ன பண்ணலாம்னா, உணவ வந்து உள்ள வாங்கல அப்படின்ற பட்சத்திலயும், நாம இந்த பாயிண்ட்ட வந்து போடலாம். அதே மாரி உணவு உள் வாங்கலன்றது ஒரு நோய் அப்படின்னம்னா, அதிகமா வந்து பசிச்சுக்கிட்டே இருக்கு. அதிகமா வந்து ஒருத்தவங்க வந்து அவங்க வேலை பார்க்குற சக்திக்கும் அதிகமா வந்து சாப்பிடுறாங்க, ஃபுட் எடுக்குறாங்க அப்படிங்கும்போது, அதுவும் வந்து ஒரு நோய் நிலை தான். அந்த மாதிரி பிரச்சனைக்கும் வந்து இந்த பாயிண்ட் போடும்போது வந்து ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். இது பெரும்பாலும் வந்து நீங்க இரைப்பையில ஏற்படக்கூடிய அல்சர் அப்படின்ற நோய் நிலையில வந்து பார்க்கலாம். ஏன்னா, அவங்களுக்கு வந்து சாப்பிட்ட சாப்பாடோட செரிமானம் வந்து நன்கு செமிக்கப்படாம, அது வந்து எல்லா ஆர்கனுக்கும் வந்து சத்துக்களா போய் சேராம, உங்களுக்கு வந்து திரும்ப 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 பசி அப்படின்ற ஒரு நிலை வந்து இருக்கும். அதே தான் இந்த மூட்டுக்களுக்கும் வந்து தேவையான சக்தி வந்து போய் சேராம, அவங்களால வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னா, எழுந்து நடக்க முடியல. இன்னும் என்ன சொல்வாங்கன்னா, எழுந்து 4 எட்டு எடுத்து வைக்க முடியல. அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிச்சோனே, எனக்கு கொஞ்சம் சரியாகுது. அப்ப அங்க என்ன இல்ல அப்டின்னா, உஷ்ணம் அப்டின்ற ஒரு நிலை வந்து இல்ல. அதாவது எனர்ஜி மூலமாக தான் நமக்கு வந்து எல்லாமே கிடைக்குது. ஸோ ஒரு ஹீட் எனர்ஜி அப்டின்ற ஒரு விஷயம் அங்க போகாததுனால, அவங்களுக்கு என்ன கிடைக்க மாட்டேங்குது அப்டின்னா, அவங்களால டக்குன்னு எடுத்து ஆக்டிவா வந்து நடக்க முடியல. அதே இது அவங்க நடக்க ஆரம்பிச்சோனே, திரும்ப வந்து அந்த மூட்டுகள்ல வந்து உஷ்ணம் கிரியேட் ஆனோனே, அவங்க வந்து திரும்ப வந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயமுமே வந்து நாம இரைப்பையும், மூட்டையும் வந்து சம்மந்தப்படுத்தி நம்மளால வந்து சொல்ல முடியும். பெரும்பாலும் வயிற்றை வந்து சரி பண்ணோம்னா, மூட்டுக் கோளாறுகள்ல இருந்து தப்பிக்கலாம் அப்படின்றது தான் வந்து இந்த பாயிண்ட்ட நம்ம போடுறதுக்கு உண்டான ஒரு தியரியா இருக்கு. ஸோ திறவுகோல் புள்ளி அப்படின்ற ஒரு விஷயத்த போடுறதோட மட்டும் இல்லாம, இந்த இரைப்பையை சரி செய்யக்கூடிய புள்ளியையும், அதோட உணவு பழக்கவழக்கத்தையும் சேர்த்து நாம மாத்தும்போது, கண்டிப்பா வந்து நாம வந்து இரைப்பையவும் நல்லா வச்சுக்கலாம். அதோட வ வயதானா கண்டிப்பா வந்து மூட்டு வலி வரும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருந்தெல்லாம் நீங்கி, நாம வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும். அக்குபஞ்சர் எனும் அற்புதமான மருத்துவத்தை அனைவரும் பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.